வணக்கம். ஆப்கானிஸ்தானோட இந்தியா ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குஜராத் பீப்புள் அது அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு ஒரு வீடியோ போட்டேன். அதுக்கடுத்து நெறைய பேர் எனக்கு கால் பண்ணி, "சார் இந்த வாய்ப்ப நாங்களும் பயன்படுத்த விரும்புறோம். எங்களுக்கு இந்த தகவல் தெரியல." அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அத கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. முதல்ல ஒரு 1, 2 கால் வந்தது. அதுக்கடுத்து அந்த வீடியோ பார்த்துட்டு நெறைய பேர் கால் பண்ணி பேசுனாங்க. ஸோ அவங்க கேட்டது என்னன்னா, "இங்கேருந்து என்ன பொருள் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும்?" அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் கேட்டாங்க. ஆனா, ஏற்றுமதி மட்டும் இல்லாம, இறக்குமதிக்கும் நமக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு. ஸோ, இந்த வீடியோல கொஞ்சம் டெப்த்தா இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தானுக்கு இடையேயான ஏற்றுமதி, இறக்குமதி வாய்ப்புகள பத்தி பார்க்கலாம். முக்கியமான ஒரு சில வர்த்தக நகரங்கள்லயும் பார்க்கலாம். ஏன்னா, ஒரு சில பொருட்கள் வந்து ஒரு சில நகரத்தில அதிகமான வாங்கக்கூடிய பையர்ஸ் இருப்பாங்க. அதையும் நாம இந்த வீடியோல பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு ஏற்றுமதி பார்த்துடலாம். முக்கியமான ஏற்றுமதி பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சர்க்கரை. அது வந்து இன்னைக்கு கோட்டா சிஸ்டத்தில இருக்குது. அதனால கொஞ்சம் கவனமா பண்ணணும். அதுக்கடுத்து கோதுமை மாவு. அதுவும் வந்து இன்னைக்கு ஏற்றுமதி தடையில இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ, அதனால அதையும் நம்ம இப்போதைக்கு ஏற்றுமதி பண்ண முடியாது. 2 பொருளையும் ஞாபகம் வச்சுக்கங்க. அதுக்கடுத்து தேயிலை மற்றும் காஃபி. இந்திய தேயிலைக்கு ஒரு நல்ல மதிப்பு இருக்கு அங்க. அதுக்கடுத்து மிளகாய், மஞ்சள் மாதிரியான மசாலா பொருட்கள் நெறைய வாங்குறாங்க. அரிசி இங்கேருந்து நெறைய வாங்குறாங்க. தின்பண்டங்கள், குறிப்பா இந்த பிஸ்கட் மாதிரியான தின்பண்டங்கள் வந்து இங்கேருந்து நெறைய அங்க எக்ஸ்போர்ட் ஆகுது. அதுக்கடுத்து இந்த மருந்து பொருட்கள் எக்ஸ்போர்ட் ஆகுது. தடுப்பூசி எக்ஸ்போர்ட் ஆகுது. இதெல்லாம் எல்லாராலையும் பண்ணிற முடியாது. ஆனா, சிரிஞ்ச் இங்கேருந்து அதிகமா எக்ஸ்போர்ட் ஆகுது. பேண்டேஜ், மெடிக்கல் பேண்டேஜ் இருக்கு இல்லைங்களா? அது எக்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ, அதெல்லாம் எல்லாருமே பண்ணலாம். அதுக்கடுத்து சர்ஜிக்கல் ப்ராடக்ட்ஸ், சர்ஜிக்கல் நைஃப் மாதிரியான சர்ஜிக்கல் உபகரணங்கள்லாம் வந்து இங்கேருந்து அதிகமா எக்ஸ்போர்ட் ஆகுது. பருத்தி துணி எக்ஸ்போர்ட் ஆகுது. பாலிஸ்டர், விஸ்கோஸ் துணி எக்ஸ்போர்ட் ஆகுது. ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. அதுக்கடுத்து கட்டுமானத்துக்கு தேவையான ஹார்ட்வேரு, அயர்ன் அண்ட் ஸ்டீலு, பிளாஸ்டிக் பொருட்கள், பிளாஸ்டிக் குழாய், அதுக்கடுத்து வீட்டு உபயோகப் பொருட்கள், காலணிகள், ஃபுட்வேரு, டொபாக்கோ இதெல்லாம் இங்கேருந்து அதிகமாக ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருட்கள். இந்த முக்கியமான பையர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா அப்படின்னு சொல்லி பார்த்தா காபூல். காபூலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மருந்து, சர்க்கரை, ஜவுளி, உணவுப் பொருட்கள், எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் வந்து பை பண்ணக்கூடிய பையர்ஸ் அங்கே பார்க்கலாம். அதுக்கடுத்து ஹெராத் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து கட்டுமான பொருட்கள், உணவு தானியங்கள், வாகன உதிரி பாகங்கள் வாங்குறவங்க அதிகமாக இருப்பாங்க. அதுக்கடுத்து காந்தகார். காந்தகார் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பார்டரில் இருக்குது. இங்கே வந்து ஜவுளி, விவசாய பொருட்கள், விவசாய எந்திரங்கள், தேயிலை இதெல்லாம் வாங்கக்கூடிய பையர்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜலாலாபாத் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, கிழக்கு ஆப்கானிஸ்தான். அங்கே காய்கறிகள், அரிசி, நுகர்வோர் பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் அந்த சந்தை வந்து அங்கே அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ பாகிஸ்தானுக்கு நாம் ஏற்றுமதி பண்ணக்கூடிய பொருளை பார்த்தோம். அங்கே இருக்கக்கூடிய சேலஞ்சும் சொல்லிடுறேன். இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் பாகிஸ்தானுக்கு நாம் ஏற்றுமதி பண்ணாலும் சரி, இறக்குமதி பண்ணாலும் சரி, நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் அப்படின்றது வந்து தரைவழி போக்குவரத்து மட்டும்தான். ஸோ அது வந்து இப்போதைக்கு பிரச்சனையாக இருக்குது. பாகிஸ்தானில் வந்து சில நேரங்களில் சில அரசியல் காரணங்களுக்காக நம்மளோட ஷிப்மெண்ட்டை வந்து தேவையில்லாமல் டிலே பண்ணுறாங்க. இந்தியன் கவர்மெண்ட் இப்போ ஏர் ஷிப்மெண்ட்டுக்காக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா எதிர்காலத்தில் நம்ம ட்ரேட் அப்படின்றது ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இறக்குமதி. இறக்குமதியை பொறுத்தவரையில் பார்த்தீங்க அப்படின்னா உலர் பழங்கள், முந்திரி, பாதாம், அக்ரூட்டு, பருப்பு, அதுக்கடுத்து அத்திப்பழம் இதெல்லாம் வந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு அதிகமாக வருது. உலகத்திலேயே நம்பர் 1 குவாலிட்டியில் உலக பிரசித்தி பெற்ற உலர் பழங்கள் அப்படின்னா அது ஆப்கானிஸ்தான் தான். சந்தேகமே இல்லை. ஸோ நம்ம குறைஞ்ச விலையில் தரமான பொருளை ஷிப்மெண்ட்டு ரொம்ப கம்மியான ஷிப்மெண்ட் காஸ்ட்டில் இந்தியாவுக்கு நாம் இறக்குமதி பண்ண முடியும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், திராட்சை, மாதுளை, ஆப்பிள் இது 3 நாம் அங்கேருந்து இறக்குமதி பண்ணலாம். அதுக்கடுத்து வாசனை பொருட்களை பொறுத்தவரையில் குங்குமப்பூ பண்ணலாம், சீரகம் பண்ணலாம், ஏலக்காய், சோம்பெல்லாம் வந்து நம்ம இறக்குமதி பண்ணலாம். சரி, இதுக்கெலாம் வந்து நீங்கள் இது பார்த்துக்கங்க, ஹெச்எஸ் கோடு போட்டு இம்போர்ட் டியூட்டி எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கங்க. குங்குமப்பூ பொறுத்தவரையில் பிரச்சனை இருக்காது. ஆனால் ஏலக்காய், சோம்பு, ஜீரகத்துக்கெலாம் வந்து டியூட்டி எவ்வளவுன்னு பார்த்துட்டு இம்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஊர்லேயே விளையுது. ஸோ நம்ம ஊரில் விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகள், வியாபாரிகள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக டியூட்டி அதிகமாக இருந்தாலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நான் செக் பண்ணல, நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஃப்ரீ வெப்சைட்டில் நீங்கள் ஹெச்எஸ் கோடை போட்டு செக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெருங்காயம் அதெல்லாம் வந்து நம்ம அங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். சில மினரல்ஸ் வந்து அங்கே நிறைய கிடைக்குது. இப்போ
சைனா பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ரேர் மெட்டல்ஸு, மினரல்ஸ்லாம் வந்து எக்ஸ்போர்ட் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அதனால அமெரிக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியாம இருக்குது. உலகத்தில இந்த மாரி மினரல்ஸ்லாம் அதிகமா தேவைப்படுது. அந்த மாரி ரேர் மினரல்ஸ் வந்து அதிகமா ஆப்கானிஸ்தான்ல இருக்குது. ஆனா, அங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி, அத எடுத்து ஏற்றுமதி பண்ணக்கூடிய அளவுக்கு, முதலீடு பண்ணக்கூடிய அளவுக்கு பெரும் அ தொழில் முனைவோர் யாரும் இல்ல. அதனால இந்த வாய்ப்ப இந்தியா பயன்படுத்திக்கலாம். இந்தியா இப்போ அங்க அ தலிபான் அரசோட ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுனால, இந்த மாதிரியான சுரங்கங்கள வந்து அதானி குரூப் வந்து குடுக்க போறதா, அந்த சுரங்கங்கள வந்து அதானி குரூப் லீஸுக்கு எடுத்து அத பண்ண போறதா ஒரு செய்தி படிச்சேன். ஆனா அது வந்து உறுதியான செய்தி இல்ல. வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி ஒரு செய்தி வந்து படிச்சேன் நானு. ஸோ அந்த மாதிரி நம்ம இயற்கை வளங்கள அங்க இருக்கக்கூடிய வளங்கள நாம யூஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதில இம்போர்ட்ட பொறுத்தவரையில அந்த காபூல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, உலர் பழங்கள், குங்குமப்பூ, அ மருந்து, மூலிகைகள் இதுக்கெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஹப்பா இருக்குது. காந்தஹார பொறுத்தவரையில புதிய அதாவது ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு, அதுக்கடுத்து சில ஸ்பைசஸ் அதெல்லாம் வந்து அங்க கிடைக்கும். அதுக்கடுத்து ஹராத்த பொறுத்தவரையில பார்த்தீங்க அப்படின்னா, அ அந்த கார்பெட்ஸ்லாம் அங்க கிடைக்கும். அது வந்து ரொம்ப ஃபேமஸ். ஆப்கானிஸ்தான் பொறுத்தவரையில கார்பெட்ஸ நான் சொல்ல மறந்துட்டேன். கார்பெட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். வேலைப்பாடு மிக்கதா இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ஜலாபாத் பார்த்தீங்கன்னா, அதுவும் வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் தான். அங்கேயே நாம கிரேப்ஸு மற்றும் இந்த பொமோகிரானேட்லாம் வந்து இறக்குமதி பண்ணலாம். ஸோ இந்த வாய்ப்புகள வந்து நாம பயன்படுத்திக்கணும். எடுத்த உடனே நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போறேன், இம்போர்ட் பண்ண போறேன்னு போறாம, ஃபர்ஸ்ட்டு அந்த கண்ட்ரிய ஸ்டடி பண்றதுக்காக போணும். நம்ம முதல் நம்மளோட முதல் ட்ரிப்பே வந்து ஒரு டூரிஸ்ட்டாவோ எப்படியோ போயிட்டு, அங்க ஆப்கானிஸ்தான்ல ஒரு 4, 5 நாளோ, இல்ல ஒரு 1 வாரமோ ஸ்டே பண்ணிட்டு, அங்க இருக்கக்கூடிய பல்வேறு நான் சொன்ன அந்த முக்கியமான நகரங்களுக்கு டிராவல் பண்ணி, அங்க எந்த மாரி மார்க்கெட் இருக்குது, என்ன மாரி பிரைஸ் இருக்குது, என்ன சீசன்ல எங்க கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஆப்கானிஸ்தான்ல டெம்பரேச்சர் அப்படின்றது வந்து, ஒரு நேரத்தில ஒரு இடத்துல வெயில் அதிகமா இருக்கும். அதே நேரத்தில ஆப்கானிஸ்தானோட வேற ஒரு பகுதியில பனி அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாரி காலநிலை வந்து மாறும். ஸோ ஃபர்ஸ்ட்டு அங்க இருக்கக்கூடிய காலநிலைய புரிஞ்சுட்டு, ஒவ்வொரு காலநிலைக்கும், நமக்கு ஒவ்வொரு சீசனுக்கும் நமக்கு என்னென்ன மாரி பொருட்கள் கிடைக்கும் அப்படின்றத ஸ்டடி பண்ணணும். என்ன பிரைஸ்ல நாம அதாவது எந்த டயத்துல பெஸ்ட் பிரைஸ்ல நாம அந்த ப்ராடக்ட்ட வாங்கலாம் அப்படின்றதையும் பார்க்கணும். ஆப்பிள்னு எடுத்துக்கிட்டோம்னா, வருஷம் பூரா ஆப்பிள் கிடைக்காது. ஒரு சீசன்ல கிடைக்கலாம். ஸோ அப்படி ஒரு சீசன்ல கிடைக்கும்போது, அந்த சீசன்ல வந்து எந்த மாசத்துல விலை குறைவா ஹியூஜ் குவான்டிட்டி நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும். அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த நாலெட்ஜ் கேதரிங்க்காகவே வந்து ஒரு ஒரு தடவ ஆப்கானிஸ்தான் போணும். செலவெல்லாம் பெருசா ஆகவே ஆகாது. ஏன்னா, அங்க வந்து செலவு ரொம்ப ரொம்ப கம்மி தான். 2வது இந்தியர்கள் அங்க டூரிஸ்ட்டா வந்தாங்க அப்படின்னா, அந்த நாட்டு மக்கள் பெரிய அளவுல நமக்கு வந்து வரவேற்பு குடுக்காங்க. நல்ல ஃப்ரெண்ட்லியா பழகுறாங்க. ஸோ, அதனால நமக்கு அங்க வேற எந்த பிரச்சனையுமே கிடையாது. ப்ராப்பரா அந்த நாட்ல ஆப்கானிஸ்தான் எப்படி ட்ராவல் பண்றது அப்படின்றத பத்தி யூடியூப்ல வீடியோ பாருங்க. நெறைய பேரு போட்டிருக்காங்க. ஹிந்தியில நெறைய போட்டிருக்காங்க. தமிழ்ல கூட 1, 2 பேர் வந்து ஆப்கானிஸ்தான் போயிருக்காங்க. ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, லோக்கல்ல எப்படி ட்ராவல் பண்றது அப்படின்னு மாரி இருக்கு. சில ஸ்டேட்டுக்குலாம் போம்போது பெர்மிஷன் வாங்கி தான் போகணும். ஸோ அந்த மாரி சும்மா நம்ம ஊர்ல தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகா போணும்னா எந்த பெர்மிஷன் வாங்க வேண்டாம். அப்படியே ட்ரெயின் ஏறி போயிடலாம். அப்படியே அங்க போ முடியாது. ஒரு ஸ்டேட்ட விட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு போம்போது, அந்த ஸ்டேட்டுக்கு நான் போறேன். இந்த ஸ்டேட்ல இத்தன நாள் இருப்பேன் அப்படின்ற மாரி சொல்லி ஒரு பெர்மிஷன் லெட்டர் வாங்கிட்டு தான் போணும். ஸோ இந்த ரூல்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்க சில யூடியூப் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அப்படி பார்த்து ட்ராவல் பண்ணி, அங்க வந்து ஃபுல்லா மார்க்கெட்ட ஸ்டடி பண்ணி, எந்த பொருள ஏற்றுமதி பண்ணலாம், எந்த பொருள இறக்குமதி பண்ணலாம் அப்படின்றத பத்தி முடிவெடுத்து, அதுக்கு அடுத்த முறை ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அத வந்து பிசினஸா எடுத்துட்டு போலாம். ஃபர்ஸ்ட்டு ட்ரிப் அப்படின்றது வந்து நம்ம நாலெட்ஜ் கேதர் பண்ணதுக்கு தான். ஸோ அது இல்லாம எடுத்த உடனே நான் வந்து ஏற்றுமதிக்கு போறேன், இறக்குமதிக்கு போறேன்னு போவே கூடாது. புது நாடு, அதிக அளவுல மக்கள் கையில பணம் இருக்காது. ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா, அந்த பையரால எவ்வளவு பே பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சு, அதுக்கு ஏத்த மாரி கம்மியான குவான்டிட்டிய வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்க. நீங்க இம்போர்ட் பண்ணாலும் அதே மாரி தான். உங்களுக்கு எவ்வளவு குடுக்க முடியும் அப்படின்றத பார்த்து, ப்ராப்பரா நீங்க வந்து பார்த்து இம்போர்ட் பண்ணலாம். ஸோ ஃப்ளைட் வந்து டெல்லியிலேருந்து அ காபூலுக்கு ஃப்ளைட் இருக்குது. ஸோ எல்லா வசதியும் இருக்குது. இந்த வாய்ப்ப வந்து பயன்படுத்திக்கங்க.